வெல்கம் டு மிச்சுட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொஞ்சம் டிஃபரெண்டான பீட்ரூட் பொரியல் ரெசிபிங்க. இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்னைக்கு பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பீட்ரூட் பொரியல் ரெசிபின்னு சொன்னேன். ஸோ அதை செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன். இது பபிள்ஸ் வர்ற ஸ்டேஜில் நான் இதில் சிவப்பு சுண்டலை சேர்த்திக்கிறேங்க. இதை கூடுதல் சுவையாகவும் கூடுதல் சத்தாகவும் கொடுக்கறதுக்காக இந்த பொரியலை இதில் எல்லா சுண்டலையும் சேர்த்துன பிறகு நம்ம தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திட்டேன். இதை 3 விசில் விட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ 3 விசில் விட்டு எடுத்துட்டேங்க. நல்லா சுண்டெல்லாம் வெந்துருச்சு, செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம். கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் தேவையான எண்ணெய் சேர்த்திடலாம். அதில் கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திடுறேன். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஆனியன் சேர்த்திக்கிறேன். ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு அரை பெரிய வெங்காயம் சேர்த்தி நல்லா ஒரு வதக்கிக்கிறேன். நான் ஆல்ரெடி 3 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிட்டேன். அதையும் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். அந்த கேப்பில் நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தோலை சீவிட்டு அதை நல்லா துருவி எடுத்துக்கிறேங்க. இதில் இந்த பொரியலில் இஞ்சி சேர்த்து செய்யும்போது கூடுதல் சத்தாகவும் இருக்கும், கூடுதல் சுவையாகவும் இருக்கும். அதனால தான் இஞ்சி சேர்த்திக்கிறேன். இப்போ இஞ்சியெல்லாம் துருவியாச்சு. நம்ம இதையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். இந்த பொரியலில் நம்ம பீட்ரூட்டும் சுண்டலும் சேர்த்து செய்யறதுனால கூடுதல் சுவையும் சத்தும் கிடைக்குது. அது என்னங்கிறத நான் வீடியோவோட எண்ணில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பீட்ரூட்டை ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை இதில் சேர்த்திக்கிறேன். நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் தான் எடுத்து தோலை சீவிட்டு அதை சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்திக்கிறேன். பீட்ரூட் நிறையா இருந்ததுனால 2 பேட்சாக போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரே பேட்சில் போட்டிங்கன்னா ஸ்ட்ரக் ஆகும், அதனால் 2 பேட்சாக போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, தூள் உப்பு சேர்த்தி இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா இதோட ரா ஸ்மெல்லும் போகணும், சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பு சேர்த்து வதக்கி விட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் குக் ஆயிரும். அந்த ரா ஸ்மெல் இருக்காதுங்க. அதுக்காகத்தான் நீங்கள் சாப் பண்ணுறதுக்கு பதிலாக கட் பண்ணி கூட பீட்ரூட்டை போட்டு செய்யலாம் பொரியல். இப்போ ஒரு கிளாஸ் லிட்டை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நல்லா கிளறி விட்டு மறுபடியும் குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் தேவையான சுண்டல் வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அதை சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்திக்கிட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு தூவி விட்டுக்கிறேன். ஏன்னா சுண்டலில் என்ன தான் வேக வச்சு எடுத்திங்கனாலும் கொஞ்சம் உப்பு பாதி உப்பு தான் பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் நான் அளவாக தான் போட்டிருந்ததுனால இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அதாவது அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா பீட்ரூட்டும் வெந்துருச்சு, இந்த சுண்டலும் நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. இது இறக்க போகிற ஸ்டேஜில் நான் கொஞ்சம் தேங்காய் துருவலை சேர்த்திக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நிறைய தேங்காய் துருவல் சேர்த்திக்கிறேன். சேர்த்தி நல்லா கிளறி விட்டு எடுத்தீங்கன்னா நம்மளோட சுவையான சத்தான பீட்ரூட் பொரியல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பிளேட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரெசிபி ரெடி ஆயாச்சு. நான் சுண்டல்லாம் சேர்த்தி பண்ணியிருக்கிறதுனால இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது ரெண்டுலேயுமே என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். பீட்ரூட்டில் ஆக்சுவலாக நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க. மேங்கனீஸு, பொட்டாசியம், அயன், அப்புறம் விட்டமின் சி, ஃபோலேட்னு சொல்லக்கூடிய விட்டமின் B9 கூட இருக்குங்க. பீட்ரூட் பொரியல் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்க நிறைய சான்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் ஃப்ளோ நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகுங்க. பிளட் ப்ரெஷர் இருந்தால் அதையும் லோவர் பண்ணதுக்கு இந்த பீட்ரூட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் சன்னா, இந்த சிவப்பு சுண்டல்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். இந்த சுண்டல்லையும் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், அயன், அதுக்கப்புறம் புரோட்டீன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும், ஃபைபர், அதுக்கப்புறம் மேங்கனீஸ், ஃபோலேட் எல்லாமே இருக்குது. இது நம்ம பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், டைஜஷனை ஃப்ரீ பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்படி நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய பீட்ரூட்டையும் சுண்டலையும் ஒன்றா சேர்த்து பொரியல் பண்ணி சாப்பிட்டா நம்ம ஹெல்த்துக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால தான் இந்த பொரியல் அப்லோட் பண்ணியிருக்கேன்.
இந்த பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michutla. Thank you. Bye.